ஒரு பழமையான கிராமப்புறத்தை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை ஊஞ்சாலே ரெட்டனமா மாவீரர் மண்டபம் இருந்தது. ஆசிரியர் நிற்கிறார். என்ன நண்பன் ஆசிரியராக இருக்க. வணக்கம். அடுத்த நண்பன்டா பாடு. 73 பிள்ளைகள் படிக்கிறேன். எத்தனை மாவீரர்கள் இந்த ஊர்ல? 100க்கு மேற்பட்ட இருக்கு. என்ன சொல்றீங்க? நிறைய இருக்கலாம். 200 ரூபாய் அது மேலேயும் இருக்கல. டேய் உனக்கு வாடா. வருஷம் மாறுற சர்ட்டில் என்னோட விடக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்ச்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற புத்தூர்ன்றது பெரிய இடம். அதுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. ஏற்கனவே 2 காணொலி போட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் புத்தூர் கிழக்கினுடைய ஒரு பகுதியை காட்ட போகிறேன். இந்த பிரதான சாலைக்கு பேர் புத்தூர் மீசாலை பிரதான வீதி. இந்த பக்கம் போனால் மீசாலைக்கு போகலாம். இப்படி திரும்பி பயணம் செய்தால் புத்தூர் சந்திக்கு போகலாம். அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் ஏறலாம். இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை தான் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன். இந்த பகுதியை பாருங்கோ. இந்த இடமெல்லாம் வயல் நிலங்கள். உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதில் அந்த தென்னை மரங்கள் அதிகமாக நிற்கிற இடத்த பார்த்தீங்களா, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இதுவே வயல் விதைச்சிருக்கிற நேரம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த இடமெல்லாம் மழை நேரங்களில் மட்டும்தான் வயல் செய்யலாம். குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேயே அப்படித்தான் உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து குளங்கள் இல்லை, மழையை நம்பி மட்டும்தான் வயல் விதைப்பார்கள். எனவே மாரி காலத்தில் இந்த வீதியால் போனாலே இந்த 2 பகுதியுமே நல்ல பச்சை பசையல் என்று இருக்கும். ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது புத்தூர் கிழக்கு. இந்த வீதி புத்தூர் மீசாலை வீதி. இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை நாங்கள் ஏற்கனவே காணொலியில் பார்த்துட்டோம். இன்றைய நாளில் இந்த வீதிக்கு இந்த பக்கமாக இருக்குல்ல, இந்த பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இந்த வேலை பகுதியை பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடத்துல இருந்து குடியிருப்புகள் ஆரம்பமாகுது. புத்தூரில் எனக்கு சரியாக தெரியலை, இந்த பகுதியில் ஒரு மாவீரர் மண்டபம் இருந்தது. அதாவது மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களாம். இதில் ஒரு சனசமூக நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அங்கால தான் இருந்தது ஒரு மாவீரர் மண்டபம். மண்ணுக்காக உயிர் கொடுத்தவர்களுக்காக ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு விட்டது. உயிரிழந்தவர்களை கூட நினைவு கூற முடியாத அளவுக்கு தான் எங்களுடைய நாடு. இப்படி நேர போனால் புத்தூர் சந்திக்கு போகலாம். அதாவது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் போய் ஏறலாம். அங்கே போகிறதுக்கு முதல் இதில் ஒரு வீதி ஒன்று போகுது. இதுக்குள்ளே போவோம். ஸ்ரீ விக்னேஸ்வரா விளையாட்டுக் கழகம் 1962ஆம் ஆண்டு செயற்பட தொடங்கி இருக்குது. 2012ஆம் ஆண்டு இங்கே பொன் விழா நடந்திருக்குது. இப்போ நான் பயணம் செய்கிற இந்த வீதியில் 2 பக்கமுமே வீடுகள் தான் பாருங்க. பனம்பழம் எடுத்து சுட்டு சாப்பிடுவோமா? ஆசையாக தான் இருக்குது. சுட்டு சாப்பிட நேரம் இல்லை. பவனீசன் சரி என்ன இதால் போனால் அப்படி வயல் நிலம் போல் இருக்கா பார்ப்போம். இதில் ஒரு சில வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் வயல் நிலங்கள். மார்கழி மாத கால பகுதியில் வந்தால் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த மதில் வேலைப்பாட்டை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது இந்த பகுதியெல்லாம். இதில் இருக்கிறது மகாத்மா காந்தி சனசமூக நிலையம். முன்னுக்கு இதில் ஒரு அளவான மரம் நிற்குது. இன்னொரு 20-25 வருடத்துக்கு பிறகு வந்து பார்த்தா இந்த மரம் இன்னும் பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். இந்த காணொலியை புத்தூரை சேர்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் இந்த மரத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் இந்த மரத்தினுடைய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது. இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது. ஒரு அம்மா நின்றவா கதைக்கலாம் வேண்டாம், அம்மா உள்ளுக்கு போட்டால். இப்படி அந்த என்ன சொல்கிறோம், ஒரு பழமையான கிராமப்புறத்தை பார்க்குற மாதிரியான ஒரு சூழலை இந்த பகுதியில் நிற்கும்போது உணர முடியுது. அவ்வளவு செழிப்பாக இருக்குது இந்த இடம். அதில் இடப்பக்கம் போகிறதுக்கு முதல் வெள்ளப்பக்கம் போயிடுவோம். இந்த பகுதியில் புதிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த விளையாட்டுக் கழகம் இருக்கிற இடம்.
மைதானத்தை பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய மைதானம் தான். உதைப்பந்தாட்ட மைதானம், அடுத்தது இதில் வந்து கரப்பந்தாட்ட மைதானமும் இருக்குது. ஸோ தம்பியாக எல்லாம் நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நானும் ஒரு இருக்கிற நாட்டி விட்டு ஏறலாமா? ஏறலாமா? அது ஏறுவோம். மெதுவாக ஆட்டி விட்றீங்களா? இல்லை ஆமாம். ஆமாடா. இப்போ ஏன் இதில் நிற்கிறீங்க நீங்கள்? என்ன இதில் எங்கே டியூஷன்? ஆசிரியர் நிற்கிறார். என்ன நண்பன் ஆசிரியராக இருக்க. வணக்கம், எப்படி சுகம்? நல்லா இருக்கு. இப்போ எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பீங்க? பவனியாடா. பவனியா. இப்போ இங்கே இங்கே வந்து கணிதம் படிப்பிக்கிறேன். அப்போ கணித ஆசிரியரா? சரியா, வடிவா படிப்பீங்க. இது வந்து அடே அடுத்த நண்பன்டா பாடு. வணக்கம் ஆசிரியரே. வணக்கம். அப்படி இவர் அமல்ராஜ், அவர் நிரோகரன். வாங்க சார். என்னமே படிப்பிக்கிறா வடிவா? இதில் யார் நல்லா படிப்பிக்கிறது? 2 பேருமா? ஃபுல்லாக இது முகாமிசியர் பெண்கள் ஒரு குழு ஒன்று. அப்போ இது தனியார் இது இல்லையா? இது இப்போ எங்கட ஊருக்குள்ளே இருக்கிறாங்கள கொஞ்சம் இதால் பிள்ளைகள் டியூஷன் போகாமல் கஷ்டமன்ற இல்லை, சில பாதுகாப்பு பிரச்சனைகள் அப்படி அதால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பாக செய்யணும். இது இந்த சனசமோ நிலையத்தால் செய்யப்படுதா? யார் முன்னோண்டு செய்கிறது? பெண்களா ஆண்களா? கிராமத்தை பெண்கள் தான். இப்போ எங்களோட கிராமத்தை பொறுத்தவரை என்னென்னு சொன்னால் சனசமூக நிலையங்கள் 4 இருக்கு, கழகம் 1 இருக்கு. விளையாட்டு கழகம் விக்னேஸ்வரா தான் விளையாட்டு கழகம். அதுக்குள்ள 4 சனசமூக நிலையம் இருக்கு. வேறு இடங்கள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சனசமூக நிலையம், அதுக்குள்ள தான் கிளப். இங்க கிளப் தான், கிளப்புக்குள்ள 4 சனசமூக நிலையம். எந்த மகாத்மா சனசமூக நிலையம் அதை இடத்துல இருக்கு. அதுல விரைக்குள்ள பார்த்துருக்கீங்க. அந்த வேற அறிவொளி சனசமூக நிலையம் சொல்லி அது 100-150 மீட்டர் போகும். மற்றது மகாத்மா சனசமூக நிலையம் அந்த கோயில் பக்கத்துல இருக்கு. மற்ற கண்ணையம்மன் சனசமூக நிலையம்னா அங்க ஊரணியம் தண்ணி. அந்த 4 சனசமூக நிலையங்களும் ஒன்றிணைச்சி ஒரு கழகம். அந்த கழகத்தில் 4 சனசமூக நிலையத்தை அந்த பிள்ளைகள் உள்ளடக்கிய ஒரு டியூட்டரியா நடக்கும். இப்போ இங்கே எத்தனை பேர் படிக்குது மொத்தமா? 73 பிள்ளைகள் படிக்கிறேன். கிளப்பில் அங்கத்துக்கு சொல்லிக்கிட்ட 500 சொச்சம் குடும்பம் இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் கடைசி குறைஞ்ச ஒரு 2 பிள்ளைகள் படி பார்த்தா கூட அவ்வளோ இல்லை. எங்கெண்ட ஊர் எடுத்துக்கொண்டா இப்போ மொத்தமாக கூட்டி பார்த்தாலே ஒரு 30 அந்த மாதிரி தான் பிள்ளைகள மொத்த எண்ணிக்கையே இருக்கு. இது எல்லாருமே வகுப்புக்கு இங்கே வாரதும் இல்லை தானே? எல்லாரும் தெரியணுமா? இங்கே எல்லாரும் அப்போ எல்லாரும் வந்தால் பெரிய தொகையா? பெரிய ஒரு பாருங்க, குடும்பமே 500 சொன்னா பிள்ளைகள் ஒரு குடும்பத்துக்கு 2 படி பிள்ளைகளை பார்த்தா கூட 1000 பிள்ளைகள்கிட்ட வந்து சிலர் வெளியில டியூஷன் போயிங்க. டியூஷன் நாங்கள் இப்போ தொடங்கி ஒரு 2 வருஷம் தான் போய் கொண்டு போய் நாங்கள் தொடங்கும் முதல் வெளி டியூஷன் போனவே அதை அப்படியே கண்டினியூவாக போய் கொண்டு போய் அதுக்கு பிறகு வெளியில் டியூஷனு போய் சில பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் அதுபோல கருத்தில் கொண்டு ஒரு இடங்க போகுது, ஆக்சிடென்ட் ரோட்டு கிடக்குற அதுபோல என்ன செய்யணும்னா ஒரு சில பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறேன். இன்னும் சில பிள்ளைகள் சில பொருளாதாரம் சார்ந்த அந்த காரணங்களாக வெளியில் போயில்லாத பிள்ளைகளும் இங்கே வந்து என்னென்ன தரத்தில் எல்லாருமே எல்லா தரத்துலையும் இருக்கா? 4, 5 அதுக்கு பிறகு 11 வரைக்கும் வருது. 6, 7, 8, 9, 10, 11 4க்கும் 5க்கும் அந்த புலமை பரீட்சைக்குரிய வகுப்புகள் நடக்குது. தரம் 6ல இருந்து 11 வரைக்கும் முக்கியமான பாடமா சொல்லப்படுற இப்ப என்னுடைய பாடத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அழகில தான் விஞ்ஞானம், வரலாறு, ஆங்கிலம், தமிழ் இது எல்லாத்துக்கும் ஆசிரியர் 6, 7க்கு இங்க A லெவல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி நான் கொடுக்குறோம். அதே சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன அவர்கள் கொடுக்குறாங்க. அதே சந்தர்ப்பத்துல ஏனியா இப்ப 8, 9, 10, 11க்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வகுப்பு நடக்கிறது. வகுப்பு எல்லா நாளுமே நடக்கும். என்ன எங்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்கிறதால கொஞ்சம் சமாளித்து போட வேண்டிய இடப்பற்றாக்குறை. இந்த 2 இந்த இது வந்து ஒரு சனசமூக நிலைய கழக கட்டணம் அப்படித்தானே? இவ்வளவுக்கு அந்த வளங்களை பயன்படுத்தி எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் டைம் டேபிளை உடைச்சு ஒரு நாளைக்கெல்லாம் வெளி டியூஷன் நாங்கெல்லாம் போயிருப்போம் தெரியுதான். வெளியில போட முடிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு போட முடிஞ்சா 3 பாடமும் போய் நாங்கள் அதில் படிச்சுட்டு வரக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு போனா கடைசி ஒரு 3 பாடம் தொடர்ச்சியாக படிப்போம். இடம் இல்லாத காரணத்தால் நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு நாளைக்கு ஒரு பாடத்துக்கு கூட பிள்ளை வந்துட்டு திரும்ப வீட்டை போய் நான் சொன்னேன் 2 வருடமா நாங்கள் நடத்துகிறோம். இதுக்கு கிட்டத்தட்ட எங்களோட கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த டியூஷன் முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டு வந்தோம். சில அசாதாரண சூழலுக்கு தெரியும். 2001ஆம் ஆண்டு யுத்தம், இடப்பெயர்வுகள், மற்றது இந்த கோவிட் தொற்று அந்த காலங்களில் எல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு சூழல் சின்ன சின்ன கேப்பிட்டு வந்து 1.5 வருஷத்துக்குள்ள சம்டைம் நிப்பாற்றக்கூடிய சூழல் பெருமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தாண்டி வந்துட்டோம். இவர் வந்து என்னோட உயர்தரம் படித்து அதுக்கு பிறகு கொலிச்சுக்கு நாங்கள் 2 பேரும் நேர்காணலுக்கு போனாங்க. என்ன அதுக்கு பிறகு இவர் இங்கே கோப்பாய் கல்லூரியில் படித்தவர். அதுக்கு பிறகு இப்போ எங்கே வேலை செய்ய? மன்னாரில்.
நண்பர் அந்த நண்பன் வவுனியாவில் வேலை செய்கிறார். படிப்பில் கொஞ்சம் அக்கறை கூட செலுத்துறதால நான் அவ்வளோ போய் படிப்பிக்கிறேன். நீங்கள் கதையும் கொண்டு சொல்கிறேன். இன்றைக்கு நண்பனை பார்த்து நான் ஒரு நண்பனாக பார்க்கல, ஒரு இதாக பார்க்குறேன். உங்களை பார்த்து அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். நண்பனை கண்டு அதுவும் வந்திருக்கிறீங்க, இன்னும் பெருமையாக இருக்கு. என்ன வேலை எல்லாம் வழியில் வரணும். அடுத்தது கிளாஸ் இடைவெளி சேர்ந்துக்கிறேன் அவைக்கு முடியதான் இவை. சரி சரி. இப்போ எவ்வளோ காலமாக இதை யார் இதை முன்னெடுத்தது முதலா? கழகத்துக்கிட ஒன்றியம் ஒன்று இயங்குது. அவைதான் எங்களை பெண்கள் முகாமைத்துவ குழுன்னு சொல்லி இருக்கிறோம். அதில் ஒரு 13 பேர் இருக்கிறோம். அவைதான் நடத்துகிறோம் பெண்கள். இது யாராவது இப்படி செய்தான் எல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து கேட்டவர்களா இல்லை நீங்களா இப்படி ஒன்று செய்யணும் முயற்சி எடுத்தது? எங்களோட கழக முகாமை ஒன்றியமே ஒன்றியம் கேட்டபடியே நாங்கள் எல்லாருக்கும் வீடு வீடு ஆரம்பிச்சு இருக்குதுங்க. எல்லாருமே கூலி வேலை போறாங்க தானே. இந்த பிள்ளைகள்லாம் டியூஷனுக்கு வெளியில ஒரு காலம் போகாத பிள்ளைங்க, வெளியில போனவே போய்கொண்டே இருக்கணும். இது போகாத ஆக்களை தான் நான் கூப்பிட்டு இங்கே வந்து சொல்லி கொடுப்பேன். சரி. இப்போ என்ன மாதிரி இங்கே கட்டணம் மறவிடப்படுறதா? கட்டணம் வெளியில வந்து 1300 1500 ரூபா. இப்போ எங்களுக்கு ஒன்றியம் வந்து 90,000 ரூபா தெரியணும். ஒன்றியத்தால உங்களுக்கு 90,000 ஒவ்வொரு மாதமும். அப்படியா? அப்ப ஒரு ஆசிரியருக்கு 20,000 ரூபா கொடுக்குறோம். மற்றது இங்க ஏழ்வி படிச்சிருக்கணும் அவைகளுக்கு நிதி 5,000 ரூபா தான் கொடுக்குறோம். எங்களோட ஊர் பிள்ளைகளுக்கு செய்யணும். மற்றது பிள்ளைகள்ட்ட 500 ரூபா தான் நாங்கள் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தா இந்த டியூஷனுக்கு படிங்க யோசிக்க பண்ணணும் அம்மா அப்பாவே. நான் காசு பண்ண தான் 500 ரூபா கட்டுறோம்னு சொல்லி விடுவினோம். அதோட இங்கே வந்து வேக்கு பாதுகாப்பு. நாங்கள் முகாமைத்துவ குழு ஒவ்வொரு நாளும் 2 பேர் நிற்போம். டியூஷன் அவையெல்லாம் முடிஞ்சது அவையில் அனுப்பிட்டு நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே வந்து எல்லாரும் கூட போர் பாதிக்கப்பட்டாங்க தான் கூட இருக்கிறோம். போரில் பாதிக்கப்பட்ட மாவீரர் குடும்பம், போராளி, காயப்பட்டாக்கள் எல்லாருமே போரால பாதிக்கப்பட்டாங்க. இது மொத்தமா அவர்கள் சொல்லும் போது 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. அவள வீட்டிலையும் கூடுதலா எல்லாற்ற வீட்டிலையும் ஒரு மாவீரர் இல்லாது ஒரு போராளி தடுப்புல இருந்து வந்தாங்க இருக்கிறோம். கூடுதலான எத்தனை மாவீரர்கள் இந்த ஊர்ல? 100க்கு மேற்பட்டது இருக்கு. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு 500 குடும்பத்துக்குள்ளே 100க்கு மேலே இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஆகக்கூடிய எத்தனை மாவீரர் உங்களுக்கு பேரும் இருக்கணும். எல்லாற்ற வீட்டிலையும் கூடுதலா போராளி இருந்து வந்தாங்க தான். என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த 500 குடும்பம் அதுல எத்தனை குடும்பங்களுக்குள்ள மாவீரர்கள் கூடுதலான இருக்கிற மாவீரர் உங்க குடும்பத்துல? எங்கட அத்தை இருக்கிறா, எங்கட சித்தி இருக்கிறா, மச்சான் இருக்கு மாவீரர். அது உங்க குடும்பத்துக்குள்ள மட்டுமே. சரி அக்கா, நன்றி. புத்தூர்ல இந்த போராட்ட காலத்துல ஏதாவது சம்பவங்கள் நடந்த விடயங்கள் ஏதாவது இருக்கா? உண்மைதான், அப்படி எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. இந்த வழியில அந்த 6 பேரை பட்டினது எல்லாம் இந்த டேங்கு இந்த வழியில அந்த ஊரணியா அதுக்கு அங்காலியா இங்காலியா பட்டினது? அந்த பக்கம் என்ன ரோட்டுக்கு அந்த கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு ஒப்போசிட்டா இருக்கிற அந்த கட்டிடத்துல இந்த மாவீரர் மண்டபம் சொல்லி மாவீரர் மண்டபம். அது பிறகு அதுல எத்தனை படங்கள் இருந்திருக்கு? ஏமா இருந்து அந்த தொகை அதிகம்ன்றதால இதுலயே வந்திருக்கு தானே. ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு அந்த காலப்பகுதியில கூடிக்கொண்டு வறுமைக்கு காரணம் அதுதான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு கடைசி மகன் இங்கே படிச்சுருக்கிறேன். மெட்ராக்கள் இங்கே படிப்பு முடிச்சிருந்தோம். இங்கே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னும் இதே மாதிரி முயற்சி செய்து இங்கே கல்விகளாக நடந்தது. என்னுடைய மூத்த மகனும் உண்மையில இங்கே படித்தது. எப்படியாச்சுன்னா மகளுக்கு வந்து மெர்ச்சோடாது இங்கே படிப்பிச்சபடியே தான் மகள் மெர்ச்சில் இதண்டது. உங்களோட பிள்ளை இப்போ எத்தனை படிக்கிறது? இப்போ இந்த முறை ஓய்வு எடுக்க போகிறேன். சரி. இது வந்து ஒரு பிறந்த பிரதேசம். கலிகளாவது வரலாறு என்று சொல்ல போயில் அது ஒரு 80ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே ஒரு பொதுவான கல்வி இடமாகத்தான் இங்கே இருந்தது. அது காலப்போக்கில் ஒவ்வொரு படிக்கிற மாணவர்களும் அதை கையாண்டு கொண்டு வந்தார்கள். எனக்கு தெரிந்த வரையில் ஒரு 81ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கிராமத்துக்கு பொதுவாக ஒரு என்னென்னா இங்கே அப்போ ஒரு பொருளாதார நலிந்த காலப்பகுதி. இப்போது ஓரளவு கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த இங்கே வந்து மிகப்பெரிய அந்த இடப்பெயர்வு ஏற்பட்ட போது இந்த வன்னி பிரதேசத்தில் 100க்கு 25% தான் இங்கே இருந்தது. மீதியெல்லாம் வன்னியில் கூடுதலாக அந்த அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கணும். நிறைய பேர் நாட்டுப்பற்று உணர்வோடு இருந்திருக்கணும். எத்தனை மாவீரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்ச வகையிலே அப்போ 93ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு 75 பேருக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு இந்த விவரங்கள் தெரியும். அதுக்கு பிறகு எவ்வளோ? அதுக்கு பிறகு நிறைய இருக்கலாம், 200 ரூபா அது மேலேயும் இருக்கலாம். ஏற்கனவே இங்கே கல்விக்கழகம் நடந்தது 96, 97 இந்த 2 சமாதான காலப்பகுதி முன்பும் அதுக்கு முன்னும் நடந்தது. அந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு ஆக்களும் அதை கையாண்டு கொண்டு வரணும். இங்கே சோதிஸ் மாஸ்டர் என்று குறிப்பிட்ட ஆளும் படிப்பித்தவர். அதுக்கு பிற்பாடு ஒரு பொதுவாக கொட்டை அமைச்சு இந்த புத்தூர் கிழக்கில் ரோட்டு அருகாமையில் நீண்ட ஒரு கொட்டை அமைத்து படிப்பிச்சார்கள். அதுக்கு அன்றைய கால பகுதி நிர்வாக
விடுதலை புலிகின்ற காலத்தில் நடந்தது. அதுக்கு பிற்பாடு நாங்கள் 2015ஆம் ஆண்டு அப்போ படித்து கொண்டு இருந்த இளைஞர்கள் அவர்கள் முன் வந்தார்கள். என்னடா ஒரு ஆள் 2 பேரை செய்யலாம், அந்த அவர்களும் படிக்கணும், தங்களுடைய உயர் கல்வியால் நிறைய விடயங்கள் அவர்களும் செய்ய வேணும் என்பதற்காக எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மாலை நேர வகுப்புகளை ரொட்டேஷன் முறையில். அதுக்கு பிற்பாடு ஒரு 150 பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டு தான் அந்த சூழ்நிலையில் அந்த உயர் கல்வி படிக்கிற மாணவர்கள் இடம் மாற்றங்கள் இப்போ கல்வி சார்ந்த விடயங்கள் போகிறாங்க. அதுக்குள்ள ஒரு ஆசிரியர் நிற பிரச்சனைகள் வேற துவங்கி இப்போ வந்து முகாமைத்துவ குழுவில் இந்த பெண்கள் தான் இதை வழிநடத்தி சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும். 10 ரூபாண்டான 5 ரூபாண்டான போடலாம். சரி சரி சரி. ஒரு நாளும் கொண்டு வந்து 2 நாள் தான் தொடங்கி 5 10 கிடக்கிறதா கொண்டு வந்து போடுங்க ஆரம்பிச்சு வச்சு பாருங்க. உள்ளுக்கு நண்பன் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்து கொண்டிருக்கேன். உண்மையாக தூரத்தில் நின்று ரசிச்சு போட்டு போகலாம் போல எனக்கு. என்னடா தம்பி? தெரியுமா என்ன எவ்வளோத்தில் கண்ட நீ என்ன அந்த ஒரு 3 பேர் நின்றீங்க. ஆட்டி விடுங்கடா. அறாத ஆட்டி டே அறந்து போகும் போல கிடக்கடா. குஞ்சாலே ரெட்டனமா மசூட்டே நல்லதுண்டா திண்டுடுவேன் கூடாதண்டா தூக்கி எரிஞ்சிடுவேன். தம்பிக்கு என்ன பேர்? ஆனால் இங்கே சத்தமாக கதை காட்டி சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவேன். என்ன பேர் தெரியாது உங்களுக்கு. நான் கேட்குற கேள்வி பார்த்து இதில் நில்லுங்க. ஒரு ஒரு அண்ணோட மரியாதையாக தான் நான் கேட்டேன் என்ன பேருண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கணும்? சத்தமாக சொல்லணும். மொத்தமாக தூக்கி விட்டால் பிறகு எத்தனை பேர் நிற்கிறீங்க? இங்கே வந்து 7 பேர் நிற்கிறீங்க. 7 பேரையும் மொத்தமாக தூக்கணும். ஒரு கிழமைக்கு ஒரு ஆள், ஒரு நாளைக்கு ஒரு ஆள். கிழமையில் எத்தனை நாள் இருக்குது? என்னென்ன சொல்லு கொஞ்சம் பாரு. நான் அவனே இல்லை கேட்குறேன். சரி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. இங்கே எல்லோரும் வரிசை நில்லுங்க. இப்படி நில்லுங்க. பின்னுங்க அங்கே நில்லுங்க. தம்பிம்பா ஏன்னா கோவம் வந்துடும் சொல்லி போடணும். அவதானமாக இருக்கணும். என்ன பேர்? எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? சோமஸ்கந்தா. எத்தனையாவது படிக்கிறீங்க? 6. என்ன பாடம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து மேத்ஸ். எதிர்காலத்தில் என்ன வர போகிறீங்க? இன்ஜினியர். இன்ஜினியர்னு சொன்னா காணாது படிக்கிறீங்க. டேய் உனக்கு வாடா. வருஷம் மாறுற சர்ட்டையில் என்னோட விடக்கூடாது. இதில் நில். இப்படி நில்லுங்க. இங்கே வாங்க தம்பி. உங்களுக்கு என்ன பேர்? தாஜகன். எந்த ஊர்? புத்தூர். எத்தனையாவது படிக்கிறீங்க? எந்த பள்ளிக்கூடம்? இன்றைக்கு என்ன பாடம் நடந்தது? என்ன பாடம் பிடிக்கும் உனக்கு? அப்படின்னு உங்களுக்கு அப்படி ஒரு பாடம் இருக்கு. என்ன எதிர்காலத்தில் என்ன வர போகிறீங்க? எதிர்காலத்தில் என்ன வர போகிறேன்? சரி நீ இதில் நீ இல்லை இல்லை வேறு இதில் நீ கட்டு ஜோதிச்சு கொண்டு வாங்கோ. ஜோதிச்சு என்ன வர போகிறோம்? நேராக நில்லுங்கோ. கொஞ்சம் உங்களுக்கு பேர்? ருஷி. எத்தனையாவது படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. என்னவா வர போகிறீங்க? வந்து என்ன செய்ய போகிறீங்க? இப்போ ஒரு தடவை சொல்லி வந்து இலவசமாக டாக்டராக வந்து என்ன செய்ய போகிறீங்க? நான் காய்ச்சலண்டா வரலாம். எத்தனை வயதில் டாக்டர் ஆகுவீங்க? படித்து முடிச்சுட்டு. உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை சும்மா நான் கேட்குறேன்னாண்டா? உண்மையாக சொல்கிறீங்களா? சரி வடிவாக படிக்கணும். எந்த பள்ளிக்கூடம்? சரி தம்பி வாங்க. உங்களுக்கு பேர் என்ன? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. எந்த பள்ளிக்கூடம்? நீங்கள் என்ன வர போகிறீங்க? இன்ஜினியரா? என்ன ஒரு ஊரில் எத்தனை இன்ஜினியர் தான்? நீ இன்ஜினியர் இல்லை தானே? நீ இன்ஜினியர். என்ன இன்ஜினியராக வர போகிறேன்? பார்த்தியா இப்போ விஷயம் வந்துடுது. அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீ கட்டடம் சம்மந்தமாக கட்டிடங்கள் கட்டுறதா இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் தானே? அப்போ கட்டிடங்கள். சரி என்ன பாடம் பிடிக்கும்? சரி வடிவாக படிக்கணும். சரி தம்பிக்கு எத்தனை கணிதம்? 78. இன்னும் கொஞ்சம் கூட படித்து 98 எடுக்கணும். அதுக்கு பிறகு 100 எடுக்கணும். தம்பிக்கு எத்தனை கணிதம்? 88. என்னடாப்பா எல்லாம் படிப்புக்காரராக இருக்கேன். 20-25 எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது. அச்சோ சொல்லுங்க. டாக்டரா? வடிவாக படிக்கணும். சரி சும்மா எல்லோரும் சொல்லுதான்னு போட்டு சொல்லாமல் இன்றைக்கு இரவு நீ படிக்கிற படிப்பில் உன் அம்மா கேட்கணும். வேறு ஒன்றும் இல்லை அறிவாளியோட கதைச்சிருக்கிறேன். அப்போ சொல்லி எந்த பேர் என்ன? பவனீசன் அண்ணாவோட கதைச்சினாங்க.
உங்களோட யூடியூபுக்கு என்ன பேர்? பவனீசன். தம்பிக்கு தெரியுங்க யாருக்கு தெரியும்? ஓ நீங்கள் யூடியூப்பில் போய் பவனீசன் அடித்து போட்டு அப்படி அடித்தாலும் வரும், இல்லை உலக அழகன் அடித்தாலும் வரும் என்ற பேர். இப்போ நீ கதைச்சதெல்லாம் வர போகுது. இரவெல்லாம் நாளைக்கு போடுவோம். என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? உனக்கு என்ன விளையாட்டு? உனக்கு 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 இப்போ நான் நின்று அப்புறம் என்னையும் கூப்பிட்டுட்டு வாடா விளையாடுன்னு சொன்னால் நான் பந்து அடிக்க பந்துடைய இனம். ஓ பவனீசன். சரி என்ன அங்கே வேறுங்க குறுக்க வந்து சேனலுக்கு என்ன பேருன்னு கேட்டு தான் போகிற போக்கு. சரியா? எப்போவும் விளையாடலாம். ஓமோ இல்லையா? ஒரு 30 வயதில் 35 வயதில் 40 வயதில் உங்களோட பேரப்பிள்ளையோடையாவது விளையாடலாம் தானே. என்ன இந்த பேரப்பிள்ளை இருந்தால் பந்தண்டா பேரப்பிள்ளை பந்து எடுத்தறியும். பேரப்பிள்ளையோட இருந்து படித்து நீ பட்டதாரி ஆகுதியோ. அப்போ என்ன செய்யணும்? படிக்கிற வயதில் படிக்கணும், விளையாடுற வயதில் விளையாடணும். விளையாட்டும் தேவைதான். ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாக அது பாப்பான்னு பாரதியார் பாடி இருக்கிறார். இருந்தாலும் மாலை முடிந்ததும் விளையாட்டு நல்ல மகிழ்வு கொடுக்கும். பாட்டையும் மறந்து போகணும். சரி வடியாக படிக்கணும். சரியா? எத்தனை வயது வரும் எனக்கு? தம்பி எனக்கு தம்பி 20 வயது. 20 வயது எனக்கு. ஏன் 30ன்ற 10 வயது கூட்டி சொல்லியிருக்க. இதில் யாரையும் கூப்பிட்டு விரட்டி விடுவோம். யார் நல்லா பயப்படக்கூடிய தம்பி யார்ட்ட மகன் யார்ட்ட தம்பி இங்கே வாங்க. இங்கே வாங்க. ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு? ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு? தடி எடுத்தாடா போடா எடுத்தா தடிய. ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு? சரி ஒரு கிழமை ஒரு கிழமையில் எத்தனை நாட்கள் இருக்கு? இங்கே நான் சொல்கிறத சொல்லணும். நான் சொல்லு. நான் நாளையிலேருந்து படிப்பிக்க வர போகிறேன்டா. இதில் வா நான் நாளையிலிருந்து இன்றிலிருந்து மாலை சத்தம் விடக்கூடா. மாலை 6 மணி ஆனவுடன் வீட்டுக்கு சென்று முகம் கழுவி திருநூறு பூசிவிட்டு புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கின்ற 10 பக்கங்களை படித்துவிட்டு கையனோடு மொழியில் அடிப்பேன். 10 பக்கங்களை படித்துவிட்டு அதற்கு பிறகு அம்மாவிடம் சென்று சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு 9 மணிக்கு நித்திரைக்கு சென்று மறுநாள் காலை இத்தனை மணிக்கு எழும்பி எத்தனை மணி கிளம்புவேன்? 6 மணி இல்லை 5 மணிக்கு எழும்பி 1 மணித்தியாலம் படித்து விட்டு 6 மணிக்கு குளித்து வலிக்கிட்டு விட்டு என்ன செய்வேன்? பள்ளிக்கூடம் போய் வருவேன். வந்து அதே மாதிரி சுற்றி போகணும். இந்த படிப்பில் அக்கறை இல்லைன்னு உன் அப்பா எனக்கு சொன்னவர். சரியா? அப்பாவுக்கு என்ன பேர்? ஜேக்கு மேர மோனோடா நீ. அட ஜேக்கு மேர மோனு. அட சரி வடிவா படிக்கணும். என்ன நான் சும்மா விரட்டி நான் என்ன அடே இது கரண்ட் இருக்காடா உங்களை விட்டு? சார்ஜ் போடணும். பைக் பெட்ரோல் இல்லையாடா? எதுக்குள்ள இதுலையா தண்ணி எடுக்கணும்? என் வீட்டு தண்ணி என்ன மாதிரி? ஏன்னா இப்போ அந்த நீர் குழாயில் வருதா? நிலத்தடி நீர் என்ன மாதிரி? கிணத்து நீர் என்ன மாதிரி? ஏன் குடிக்கிறீங்கள? இது 65,000 ரூபா. இது வந்து நான் படித்து எனக்கு உயர்தரத்தில் எனக்கு நல்ல பருவரண்டு அப்பா எடுத்து வந்தேன். அவ நீங்களும் என்ன செய்வோம்? படித்தா வீட்டை அப்பா என்ன கேட்டாலும் எடுத்து தருவேட்டாப்பா. எனக்கு நான் கேட்கல. அப்பா கேட்காமே எடுத்து தந்தவர். நீயும் ஒரு நாளைக்கு நல்லா படித்து பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சிருதுன்னு சொல்லிப்பார். அப்போ எப்படி கொண்டு வந்து தருவேன் பைக். ஆனால் உனக்கு நக்கல் கூட கிடக்கு. நக்கல் உன்னோட இருக்கும். கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா. சரி இதுதான் நண்பரனுடைய வகுப்பு. அடுத்தது வயல் விதைச்சிருக்கிற நேரம் இன்னும் நல்லா இருக்கும். இதுதான் உதைப்பந்தாட்ட மைதானம்.
இந்த ஊரை சேர்ந்ததில் நிறைய பேர் போராளிகளாக மாவீரர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் 91ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே 75க்கும் அதிகமான மாவீரர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள். 2009 வரைக்கும் எத்தனை மாவீரர்கள் இந்த ஊரை சேர்ந்திருப்பார்கள் என்று யோசிச்சு பாருங்க. அவர்கள் ஒரு சாதாரணமாக 100க்கு மேலேன்னு சொல்லி பிறகு 200க்கு மேலே வருமென்று கூட சொல்லியிருந்தார்கள். ஒரு ஊரில் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட 200 சொன்னால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திலே 3-4 மாவீரர்கள் கூட இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே தம்பி இங்கே வா, எனக்கு அடிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கேன். நீ சரி ஓடடா. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.